ஒவ்வொரு வாரமும் ரெண்டு மாஸ்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து அவங்க படிச்ச புத்தகத்துல இருந்து நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கும் 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ராஜேஸ்வரி மேடம், நீங்க போன் இப்படி திருப்புங்க, சைடா இருக்கு பிக்சர். எஸ் மேடம், கரெக்ட். முரளி சார் ஃபர்ஸ்ட் யார் சார்? மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் வணக்கம். எல்லா மாஸ்டருக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சரோஜினி மாஸ்டர் ஃப்ரம் கனடால இருந்து வந்திருக்காங்கம்மா. அவங்க ஃபர்ஸ்ட் நமக்கு சுவாத்தியாய தர போறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம் அவங்க கரூர்ல இருந்து வந்திருக்காங்கம்மா. மேடம் சரோஜினி மேடம், நீங்க வந்துட்டு உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன புக்ல இருந்து சுவாத்தியாய தர்றீங்களோ அந்த புக்கோட பேரு, ஆத்தர் பேர் சொல்லிட்டு நீங்க சுவாத்தியாய தர ஆரம்பிக்கலாங்கம்மா. ஓவர் டு யூமா. என்னுடைய சவுண்ட் கேக்குதா? கேக்குது. நான் சரோஜினி பாஸ்கரன். நான் ஸ்ரீலங்காவில் பிறந்து வளர்ந்தேன். இப்பொழுது கனடாவில் கடந்த 20 வருடங்களாக வசித்து வருகிறேன் எனது குடும்பத்தினருடன். முதல் கண் எனது வணக்கத்தை பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் மற்றும் PSM மாஸ்டர்ஸுக்கும் எம்மை தியான வகுப்பில் வழி நடத்துகின்ற பாலாஜி மாஸ்டருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது இளமை காலம் நல்ல ஆன்மீக சூழலிலேதான் நான் வளர்ந்தேன். சமூகத்திலும் குடும்ப சூழலிலும் ஆன்மீகம் நல்ல வளர்ச்சி பெற்றிருந்த காலமாக அது இருந்தது. ஆலய வழிபாடு, கதாபிரசங்கங்கள், பன்னிசை வகுப்புகள் என்று நான் இள வயதிலேயே இந்த ஆன்மீக துறையிலே அதிக நாட்டம் உடையவராகத்தான் இருந்தேன். இந்த வகையிலே நான் நிறைய புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்களை சின்ன வயதிலேயே வாசிக்கும் பழக்கம் எனக்கு இருக்கிறது. விவேகானந்தரின் புத்தகங்கள், மகாத்மா காந்தியின் புத்தகங்கள் மற்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் புத்தகங்களை விரும்பி படிப்பேன். அப்படி படிக்கும் பொழுது அவர்களாக என்னை நினைத்து கொண்டு நான் உருவகப்படுத்தி கொண்டு படிப்பேன். அவர்களை போல் நானும் தியானம் செய்ய வேண்டும், நானும் அப்படி பிரேவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இந்த தியானம் என்றது எனக்கு இள வயதிலேயே பெரிய ஏக்கமாக இருந்தது. ஆனால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் அங்கு அமையவில்லை. ஆலய வழிபாடுகள் சிறப்பாக இருந்தாலும் தியான முயற்சிகளை ஏனும் அவர்கள் முயற்சி எடுக்கவில்லை. இப்பொழுதெல்லாம் அதை செய்கிறார்கள் என்று அறிகின்றேன். நல்ல விடயம். ஆனால் அதன் பின்பு நான் கனடாவிற்கு இடம் வசிக்க வந்த பின்பு அங்கும் எனது தேடலை, ஆன்மீக தேடல் தொடர்ந்தது. ஆன்மீக வேதாந்த மன்றம் ஒன்று இருந்தது. ஆனால் அது எனக்கு வெகு தொலைவில் இருந்தபடியால் என்னால் அங்கு பங்களிக்க முடியவில்லை. விசேட தினங்களில் அவரது ஆசையை பெறுவதற்காக செல்வேன். அவர் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருந்த ஆன்மீக புத்தகங்கள், அவற்றை வாங்கி படிப்பேன். இப்படியாக என்னுடைய காலங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது கொரோனா காலம் முடிவடைந்த நிலையில் எல்லோரையும் போல நானும் இணையதளங்களை உபயோகிக்கும் போது அதிலே ஒரு நாள் ஐயப்பன் மாஸ்டரனுடைய 41 நாட்கள் தியான வகுப்பை பற்றி படித்தேன். அது எனக்கு மிகவும் என் உள்ளத்தை கவர்ந்தது. நான் தேடிய தியானம் இதுவாகத்தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் என் ஆழ் மனதிலே சரி என்று பட்டுக்கொண்டது. இதுதான் நான் தேடியது, இதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய அவா என் மனதிலே எழுந்தது. ஆனால் காலத்தை பார்த்தால் அது முடிவடைந்த காலமாக இருக்கிறது. 2 வருடங்களாக அவை நடந்து முடிந்து விட்டது. இதனால் என்ன பிரயோசனம் இருக்கும் என்றாலும் நான் அதனை ஒவ்வொரு நாளும் போட்டு 41 நாட்கள் அதனை தொடர்ந்து செய்தேன். என்னையும் அறியாமல் என் மனதிலே எத்தனையோ மாற்றங்கள், அறிய முடியாத விடயங்கள் எல்லாம் அவர் கூறினாரே ஒவ்வொன்றாக. எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நான் தேடிய தியானம் இதுதான் என்பதை
நான் அன்று புரிந்து கொண்டேன். அதன் பின்பு 41 நாட்கள் முடிய அவருக்கு மெசேஜ் பண்ணினேன், இப்படி இந்த காலம் முடிந்து விட்டது, நான் செய்தேன், இதனால் ஏதாவது உபயோகம் உண்டா என்று. அவர் மெசேஜ் பண்ணினார், நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள், நல்ல விஷயம், தொடர்ந்து அடுத்த இதுகளையும் செய்யுங்கள் என்று. நான் பெரிய சந்தோஷமுடன் 2வது 41 நாட்கள், 3வது அல்லது 4வது 5வது என்று அதை பார்த்து ஒவ்வொரு நாளும் வீட்டில் செய்து கொண்டிருந்தேன். இதன் பின்பு சென்ற வருடம் பாலாஜி மாஸ்டரனுடைய தியான வகுப்பில் சேரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தினமும் அவரது தியான வகுப்பு நடைபெறும், நான் தவறாமல் அதில் பங்கு கொள்ளுவேன். அதிலே பங்கு கொள்ளும் போது எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெசேஜ் கிடைக்கும், ஒவ்வொரு லெசன் அவ்வளவு விரிவாக அவர் கூறுவார். அதற்காக மீண்டும் அவருக்கு ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, நான் இன்று எனக்கு தியான அனுபவங்கள் பல ஏற்பட்டன. ஆனால் இன்று எனக்கு தந்த நேரம், நான் எடுத்துக்கொண்ட நேரம் குறைவு. எனவே அவற்றை இன்று கூற முடியாது. நான் எடுத்துக்கொண்ட விடயத்தை கூறலாம் என்று நினைக்கின்றேன். நான் இன்று எடுத்துக்கொண்டது புத்த பகவான் அருளிய அஷ்டாங்க மார்க்கம் என்பதை பற்றி கூற விரும்புகின்றேன். இந்த அஷ்டாங்கம் என்றால் 8, அஷ்ட என்றால் 8, மார்க்கம் 8 படிமுறைகளை கொண்டது. இதனை 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கௌதம புத்தர் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அந்த மகான் அருளிய அந்த 8 எதற்காக அருளப்பட்டது என்றால், குரு என்றால் யார்? குரு என்பவர் அறியாமையை நீக்குபவர். அது மட்டுமல்ல, அவர் எம்மை, அதாவது அவரை பற்றி நாங்கள் கூற வேண்டும் என்றால் அவர் ஒரு தகுதியானவர், சரியான மனிதன் என்று கூற வேண்டும், எல்லாம் தெரிந்த மனிதர். எனவே குரு என்பவருக்கு அந்த இயல்பு இருக்க வேண்டும். அந்த குரு அவ்வாறு இருக்கும் பொழுது அவரை புத்திசாலி என்று கூறுவார்கள். எனவே புத்திசாலி என்றால் புத்தி இல்லாதவர்களும் இருக்கத்தானே வேண்டும். புத்தி உள்ளவர், புத்தி இல்லாதவர். இந்த பிரபஞ்ச மனிதர்களிடையே 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று புத்தி உள்ளவர், இன்னும் ஒன்று புத்தி இல்லாதவர். புத்தி இல்லாதவரை முட்டாள் என்று கூறுவார்கள். புத்தி உள்ளவர் புத்திசாலி, அவர் இன்னும் திறமையாக இருந்தால் அதி புத்திசாலியாகி விடுவார். எனவே புத்திசாலி, புத்தி என்றால் இங்கித ஞானம், காமன் சென்ஸ். எனவே புத்தி இல்லாதவர் புத்தி அடைவதற்கு 8 விதமான மார்க்கங்களை இங்கே கூறுகின்றார். இந்த 8 விதமான மார்க்கங்களும் சென்றடைய வேண்டிய இடம் புத்தி. புத்தி பிரகாசிக்கும் போது அங்கே இவர் புத்திசாலியாக வேண்டிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கின்றது. எனவே இதை அழகாக புத்த பகவான் நமக்கு அருளி இருக்கின்ற முதலாவது விடயமாக கண்ணோட்டம் என்பதை கூறுகின்றார். கண்ணோட்டம் என்பது என்னவென்றால், அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு நோக்குகின்றோம். எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்ப்பதில்லை, எல்லோருடைய மனதிலும் அது சமமாக செயல்படுவதில்லை. புத்தி இல்லாதவருக்கு ஒரு மாதிரியும் புத்தி உள்ளவருக்கு ஒரு மாதிரியும் இது செயல்படும். புத்தி இல்லாதவருடைய இயல்புகளை நாம் பார்ப்போம். புத்தி இல்லாதவர் முதலாவது எதையும் தாமதமாகவே செய்வார். சோம்பல் அவரிடம் நிறைந்து காணப்படும். அதாவது இன்று செய்வதை அடுத்த மாதம் செய்வார். எதையும் பிற்போட்டு கொண்டே செய்யும் பழக்கம் அவரிடம் இருக்கும். ஆனா புத்தி உள்ளவர் அடுத்த மாதம் செய்வதை இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும் என்ற ஒரு அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும். இது 2 பேருக்கும் உள்ள வேறுபாடாகும். அதைவிட இந்த கண்ணோட்டத்தில் இந்த புத்தி இல்லாதவருக்கு இன்னொரு பலவீனம் உண்டு. என்னவென்றால் ஒப்பீடு செய்தல், தாழ்வு மனப்பான்மை. அதாவது அவர் தெய்வீகமானவர்கள், இவர்கள் படித்தவர்கள், இவர்கள் பணக்காரர்கள், இப்படியாக அவருடைய மனநிலை தம்மை தாழ்த்தி அடுத்தவர்களை உயர்த்தி வைத்து எந்த செயலையுமே சரியாக செய்ய மாட்டார்கள். ஆனால் செய்யும் வல்லமையுடைய புத்திசாலி என்ன செய்வான் என்றால், ஏன் என்னால் முடியாது, கிருஷ்ணரை போலத்தான் நானும் பிறந்தேன், மகாத்மா காந்தி போலத்தான் நானும் பிறந்தேன், என்னால் ஏன் முடியாது, எனக்கும் அந்த உடலில் அந்த சக்தி உண்டு,
அந்த சக்தியை நான் தான் பிரயோகிக்க வேண்டும் என்று அவன் சரியான தருணத்தில் அதை உபயோகித்து விடுவான், என வெற்றியும் பெற்று விடுவான். இது இரண்டாவது. மூன்றாவதாக இந்த கண்ணோட்டத்தில் தனது வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு இவர் அடுத்தவர் காலில்தான் நிற்பார், அடுத்தவர் மூளையைத்தான் பிரயோகிப்பார். எதை செய்தாலும் அடுத்தவரை நோக்கித்தான் அவர் கை நீளும். என்ன செய்வது, எப்படி செய்வது, இது ஒரு சரியான மனிதருக்கு அழகல்ல. அவர் சரியில்லாத மனிதராக இருக்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை தான் தீர்மானிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பது. அதை சரியான மனிதன் என்றால் தானே அதை நிர்வாகம் செய்து சரியான திட்டமிட்டு சரியான முறையிலே அதனை செய்து முடிப்பான். இதுதான் இருவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இரண்டாவதாக இங்கே அஷ்டாங்க மார்க்கத்திலே கூறுகின்றார் ஆசை. ஆசை எல்லாருக்கும் உண்டு, ஆனால் சரியான ஆசை வேண்டும், சரியான விதத்தில் அது அமைய வேண்டும். ஆசை அல்லது கோரிக்கை. இந்த ஆசை சரியில்லாத ஆசையால் ராவணன் எப்படி அழிந்தான் என்றது எங்களுக்கு தெரியும். அவன் மனதில் சிறந்த சிவபக்தன், ஆனால் சரியில்லாத ஆசையை அவன் மனதில் வளர்த்தபடியால், அயலார் மனைவியை கவர நினைத்தபடியால், கவர்ந்தபடியால் அவனுக்கு அவனும் அவனது குடும்பமும் அவனது நாடும் சீரழியக்கூடிய நிலை, கேவலமான ஒரு பெயரை எடுத்துக்கொள்ள நேர்ந்தது. எனவே சரியில்லாத ஆசைகளை மனதில் வைத்திருக்க கூடாது. இன்னொருவரை கஷ்டப்படுத்தி வருத்தி நாங்கள் அதில் சுகம் காண்பது ஒரு கீழ்த்தரமான செயலாகும். இப்படியான மனிதர்கள் மனித இயல்புக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்களை மிருக இயல்புகள் உள்ளவர்கள் என்றும் ஜந்து என்றும் கூட பத்ரிஜி அவர்கள் கூறுவார்கள். மூன்றாவதாக இங்கே கூறப்படுவது அஷ்டாங்க மார்க்கத்திலே வாக்கு சுத்தம். இந்த வாக்கு சுத்தம் என்பது ஒருவனது சொல்லை கொண்டு ஒருவனது நடத்தையை நாங்கள் தீர்மானிக்கலாம். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும் என்றதை அவன் மனதிலே தீர்மானிக்க வேண்டும். அதன் பின்புதான் வார்த்தைகள் வெளியிலே வர வேண்டும். மன கட்டுப்பாடு வேண்டும். ஒருவரிடம், அதாவது ஒரு குருவிடம் பேசும் பொழுது மிக பணிவாக பேச வேண்டும். அவன் உடல் முதற்கொண்டு மொழி வரை பணிவு இருக்க வேண்டும். திமிராக இருக்கக்கூடாது, தலைக்கணம் கூடாது. பணத்திமிரோ அல்லது வேறு திமிர்களோ இருக்கிறது ஒரு மனித இயல்புக்கு அப்பாற்பட்டது. எனவே ஒரு மனிதனானவன் இங்கிதமாக பேச தெரிய வேண்டும். மற்றவர்கள் உயிர்களையும் மதித்து நடக்க வேண்டும். சாதாரணமான மனிதர்களையும் தன்னை போலதான் நினைக்க வேண்டும். கருணையுடன் பேச வேண்டும். அதைவிட மறந்தும் மற்றவர்களை கீழ்த்தரமாக பேசுவதோ பகுடி வதை செய்வதோ ஒரு அநாகரிகமான செயலாகும். இதை இந்த வாக்கு சுற்றத்துக்கு நாங்கள் உதாரணமாக ரமண மகரிஷியை சொல்லலாம், விக்ரமாதித்தனை சொல்லலாம், சோக்ரடிஸ் போன்றவர்களை உதாரணமாக சொல்லலாம். எனவே ஒரு மனிதனுடைய சொல் மிகவும் பிரதானமானது. அடுத்தவர்களை நோகடிக்காமல் நாம் கதைக்க பழக வேண்டும். நான்காவதாக இங்கே கூறப்படுவது ஜீவ அபிவிருத்தி அல்லது வாழ்க்கை முறை. இந்த ஜீவ அபிவிருத்தி என்றால் எமது சீவியத்தை கொண்டு செல்வதற்கு நாம் என்ன நடைமுறைகளை கையாளுகின்றோம். நாம் உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியம். அதை எப்படி தேட வேண்டும்? உணவு தாவர உணவாக இருக்க வேண்டும். சாத்வீக குணம் வளர்ப்பதற்கு தாவர உணவு மிகவும் அத்தியாவசியம். மாமிச உணவு உண்பவர்கள் மிருக உணவு குணங்களோடு தான் இருப்பார்கள். அவர்களிடம் கொஞ்சம் கருணை குறைவாகவே இருக்கும். எனவே தாவர உணவைத்தான் உண்ண வேண்டும். அதையும் ஃப்ரெஷ்ஷாக புதிதாக உண்பது மிகவும் நல்லது. பத்ரிஜி அவர்கள் கூறியிருக்கிறார், மைக்ரோவேவ் இவைகளை பாவிக்க வேண்டாம் என்று, பூண்டு முதலியவற்றை தவிர்க்க வேண்டும். இவையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் நமது உணவை தயார் செய்து கொள்ள வேண்டும். எனவே உணவு, எண்ணங்கள் இவை சரியான முறையில் அமைய வேண்டும். அப்போதுதான் அந்த வாழ்க்கை சரியான முறையிலே அமையும். அதைவிட
எவ்வாறு எமது வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்வதற்கு வருமானம் தேடுகின்றோம் என்பது மிக முக்கியமானது. எந்த வழியிலும் வாழலாம் என்று வாழக்கூடாது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும். இந்த வழியில் தான் வாழ வேண்டும். அற வழி தவறாது நாங்கள் வாழ வேண்டும். மற்றொரு இகழும்படி வாழக்கூடாது. நமக்கு 10 ரூபாய் கிடைத்தாலும் அதை நியாய வழியிலே தேடிக்கொள்ள வேண்டும். அடுத்தவர் பணத்தை அபகரிப்பதோ அல்லது லஞ்சம் வாங்கி அடுத்தவர் போல் வாழ நினைப்பதோ படு முட்டாள்தனம். அது என்ன செய்யும் என்றால் நமக்கு கர்மாவை கூட்டிக் கொண்டு போகும். பொருள் தேடியில் அதை நியாய முறையிலே தேடி அதை சந்தோஷமாக வாழ பழக வேண்டும். திருப்திகரமாக கிடைத்ததை கொண்டு வாழ தெரிதல் வேண்டும். எனவே இந்த ஜீவ அபிவிருத்தி என்பதும் நியாயமான முறையிலே ஒருவன் நடத்தி கொண்டு சென்றால்தான் அது சிறப்பாக இருக்கும். இங்கே 5வதாக சொல்லுகின்ற செயல். இந்த செயல் சொல் மாதிரி செயலும் முக்கியமானது. ஒருவனது செயல், ராவணன் செயல் ஒரு அநாகரிகமானது. ஆகவே மனிதர்கள் தங்களுடைய செயல் செய்யும் பொழுது இது சமூகத்தில் ஏற்பார்களா இல்லை இது நமக்கு கீழ்த்தரமான பெயர் வருமா என்பதை முதலில் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்காமல் மனம் போன போக்கிலே செயல்பட்டால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்தை அடைய மாட்டார்கள். அதைவிட இங்கே புத்த பகவான் 4 விதமாக இந்த மனிதர்களை பிரிக்கின்றார். எப்படி? 4 சேத்திரங்களாக: ஆத்ம, பாவன, வாக்கு, சேஷ்டா சேத்திரம். இந்த கண்ணோட்டம் ஒருவனுக்கு சரியில்லை என்றால் அவனுக்கு பாவன சேத்திரத்தில் குறைபாடு என்று கூறலாம். அதே மாதிரி ஆசை சரியில்லாத ஆசையாக இருந்தால் அது அவரது ஆத்ம சேத்திரத்தில் குறைபாடு என்று கூறலாம். வாழ்க்கை முறை சரியில்லை என்றால் ஆத்ம சேத்திரத்தில் உள்ள குறைபாடு. இவருடைய செயல் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை என்றால் சேஷ்டா சேத்திரத்தில் உள்ள குறைபாடு என்று கூறலாம். எனவே இந்த 4 வகையாக பிரித்து மனிதர்களை பிரித்து ஆள்கிறார் புத்த பகவான். செயல் சரியாக இருக்க வேண்டும். சிந்தித்து செயலாற்ற வேண்டும். வாழ்க்கை பிறந்து விட்டால் எமது வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு இந்த நியாயமான முறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து 6வதாக கூறுகின்றார் கர்மம், செயல். இந்த செயல் முடிந்தது. அடுத்தது கவனம். 6வதாக கவனத்தை கூறுகின்றார். அநேகமாக நாங்கள் வீடுகளிலே உபயோகிக்கும் ஒரு சொல்லு கவனம். கவனமாக போ, கவனமாக படி, கவனமாக பாதையை பார்த்து செல், இப்படி சொல்லுவார்கள். கவனம் கவனம் கவனம். இந்த கவனம் எதற்காக சொல்லப்படுகின்றது? அந்த கவனம் அந்த செயலில் இல்லை என்றால் அந்த செயலில் சில கேடுகள் நமக்கு வரக்கூடும். ஒரு விமானம் ஓட்டி விமானத்தை ஓட்டுகின்றான், கவனம் இல்லாமல் ஓட்ட முடியுமா? அவன் விமானம் ஓட்டும் போது அவனை நம்பி எத்தனையோ பயணிகள் அதற்குள் இருக்கிறார்கள். அவர் மற்றவர்கள் போல் எழுந்து நடமாட முடியாது. அவர் தன்னுடைய கர்மத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எனவே கவனம் அங்கே முக்கிய இடத்தை பெறுகின்றது. ஒரு மாணவன் கல்வி கற்க வேண்டும் என்றால் அந்த வகுப்பறையில் அவனுடைய மனம், உடல் 2ம் இருந்தால்தான் அது சரியான முறையிலே அவரால் அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும், சரியான பொறுப்புகளை பெற முடியும். எனவே எந்த ஒரு சமையலை எடுத்துக்கொள்வோம், சமையலில் நாங்கள் கவனம் இல்லாமல் போனை பார்த்து கொண்டு சமைத்தால் அங்கே அடுப்பிலே தீந்துவிடும் எங்களுடைய உணவுப் பொருட்கள். அடுத்தது உப்பு புளி அத்தனையும் கூடியோ குறைந்தோ சரியான சமையலாக இருக்க முடியாது. எனவே கவனம் எந்த செயலிலும் முக்கியமான ஒன்றாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் புத்த பகவான் அதனை சேர்த்திருக்கின்றார். 7வதாக கூறுகின்றார் ஆர்வம். இந்த கவனத்தோடு ஆர்வமும் இணைந்துதான் செயல்பட வேண்டும்.
ஆர்வம் இல்லாமல் ஒரு தொழிலாளி ஒரு கம்பெனியில் வேலை செய்தால் அந்த முதலாளியிடம் அவர் நல்ல மதிப்பை பெற முடியாது. எனவே ஆர்வமாகத்தான் எந்த தொழிலையும் செய்ய வேண்டும். அப்படியானால் தான் அந்த நாங்கள் செய்கின்ற தொழில் சிறப்பாக அமையும். இங்கே ஆர்வம் இல்லை என்றால் அந்த துறையை நாங்கள் தேர்வு செய்யாமல் விடுவதே நல்லது. ஒரு மாணவன் தன்னுடைய கல்வியை தேர்வு செய்யும் பொழுது தனக்கு எந்த பாடத்தில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த துறையைத்தான் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோர் கூறுகின்றார்கள், மற்றவர் கூறுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு கணிதம் புரிய முடியாத மாணவன் கணித துறையை எடுத்தால் அவனால் எப்படி சிறப்பான பொறுப்புகளை பெற முடியும்? பெற்றோரும் அதனை உணர வேண்டும், மாணவர்களும் தாம் முடிவெடுக்க நிலை இருக்க வேண்டும். எனவே எந்த துறையை எடுத்தாலும் இங்கே ஆர்வம் பிரதானமாக இருக்கின்றது. ஒருவர் பேசும்போது ஆர்வமாக பேச வேண்டும், கேட்கும் போது கவனமாக கேட்க வேண்டும். இது ரெண்டும் இணைந்தால்தான் அந்த செயல் உன்னத நிலையை அடை. இறுதியாக தியானம் என்ற ஒரு சொல்லுக்கு வருகின்ற தியானம் எல்லோரையும் தன்வசப்படுத்தும் ஒரு தியானம். இந்த தியானம் என்பது ஒரு சர்வரோக நிவாரணி. இந்த 7 படிமுறைகளிலும் சரியில்லாதவர் கடைசி கட்டமாக தியானத்திலேயாவது இருத்தி இவரை ஒரு சரியான மனிதனாக ஆக்கி விடுவோம் என்று புத்த பகவான் 8ஆவதாக இங்கே தியானத்தை கூறுகின்றார். தியானம் சும்மா வந்து விடுமா? வராது. எப்படி வரும்? எங்கள் மனதில் எண்ணங்களின் குவியல்கள் இருந்தால் புதிதாக எந்த செய்தியும் அங்கு போட முடியாது. எனவே மனதை வெற்றிடமாக்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற செயல்களை நாங்கள் கவனித்தல் கூடாது. எங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றிடமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் எங்களுக்கு தியானம் என்பது எளிதாக கைகூடும். அதை விட இந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்பே புத்த பகவான் இந்த எளிய இலகுவான எல்லோராலும் பின்பற்றக்கூடிய இந்த ஆனாபானசதி தியானத்தை இயல்பாகவே நாங்கள் வழிவிடும் மூச்சையும் உள்ளே எடுக்கும் மூச்சையும் கவனிப்பது. இதற்காக எந்த பிரயத்தனமும் செய்யவில்லை, நாங்கள் செய்யவில்லை. இயல்பாகவே எனவே இதை கவனிப்பதன் நாங்கள் அடைந்து விடலாம். ஒரு இடத்திலே ஆரம்பத்தில் வந்தாலும் எல்லாம் வெளியேற ஒரு அமைதியான இந்த தியானத்தை நாங்கள் செய்யாவிட்டால் என்ன கஷ்டம்? செய்வது சொல்லுவார்கள். அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் இந்த கொண்டு வந்த கர்மாவை எந்த வித முயற்சியும் இல்லை. அப்போ இன்னும் பிறக்க வேண்டும். படிப்படியாக அப்படியே இருந்து பிறந்து துன்பப்பட வேண்டிய நிலை இது மாற வேண்டும். தியானத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தியானம் செய்ய வேண்டும். மற்றும்படி நாங்கள் உணவின் மூலமோ அல்லது வேறு டானிக் மூலமோ எடுக்கும் சக்தியை விட இந்த பிரபஞ்ச சக்தி தரும் சக்தி எனர்ஜி எங்களுக்கு நிறையவே வரும். தியானம் செய்யும் பொழுது எத்தனையோ அனுபவங்கள் வரும். எத்தனை ஞானிகள் நமக்கு முன் பிறந்தவர்கள் எல்லாம் இந்த தியானத்தின் மூலம் நாம் அறிய முடியாத பெரிய விடயங்களை எல்லாம், மருத்துவ துறையா இருந்தால் என்ன, எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் சில தகவல்களை தங்கள் தியானத்தின் மூலம் தந்திருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு சக்தி வாய்ந்தது தியானம்! சாதாரண மனிதனையும் தெய்வமாக்கக்கூடிய சக்தி இந்த தியானத்துக்கு உண்டு. அப்படி ஒரு தெய்வீகமான தியானத்தை எல்லோரும் பயில வேண்டும். இது கடினமான ஒன்றல்ல, நமக்காக இலகுவாக இதை தந்திருக்கிறார்கள். பத்ரிஜி அவர்கள் இந்த இடத்திலே நான் குறிப்பிட வேண்டும். பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்கள் இந்த முறையை பின்பற்றி எத்தனையோ மாஸ்டர்ஸை உருவாக்கி இந்த பிரமிட் அமைப்பை உருவாக்கி இன்றும் விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான
நடைமுறைக்கு நான் மீண்டும் ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இவர்கள் சிறப்பாக இதை செயல்படுத்த வேண்டும். சமூக மட்டத்திலே தியானத்தின் வளர்ச்சி பெற வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. அழகான தூய தமிழ்ல அழகா வந்து பேசியிருக்கீங்க. கௌதம புத்தரின் அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் வாழ்க்கை பாடம். இந்த வாழ்க்கை பாடம் தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கைய வந்து சரியா வாழ முடியும். சோ இது வந்து எல்லாருமே அஷ்டாங்க மார்க்கத்தை எல்லாருமே படிங்க. படிக்கிறது மட்டும் கிடையாது, அது திரும்ப திரும்ப நம்ம வந்து கேட்டுட்டே இருக்கணும். அந்த வீடியோஸ் இருந்தா நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும். அந்த புக்ஸ் இருக்கும்போது திரும்ப அதை வந்து கேட்டுட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அதை வந்து பாக்குறதும் படிக்கிறதோட அதை வந்து நம்ம லைஃப்ல வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பதான் நமக்குள்ள மாற்றங்கள். புத்தர் வந்து எவ்வளவோ சாதனை செஞ்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே சுலபமா இருக்கணும்னு சொல்லிட்டு அஷ்டாங்க மார்க்கத்தை நமக்கு ரொம்ப சுலபமா கொடுத்துட்டாங்க. நம்ம இனி திரும்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தேவையில்லை, அதை ஃபாலோ பண்ணிட்டா போதும். தேங்க்யூ, தேங்க்யூ. நல்ல ஒரு டாபிக். அதுக்குதான் நான் வந்து அமிர்தவல்லி மேடம் கிட்ட சொன்ன அஷ்டாங்க மார்க்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்களும் நல்லா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ முரளி சார். தேங்க்யூ மாஸ்டர். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாத்தியாய தர்ற மாதிரியே தெரியல, அருமையா கொடுத்தாங்க. அவங்கள பத்தின இன்ட்ரோடக்ஷன் கரெக்டா என்ன சொல்லணுமோ அது சொன்னாங்க. அதே மாதிரி புக்கை வந்து இவ்வளவு சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒரு நகைச்சுவையோட நல்ல அருமையா சொன்னாங்க. அவங்களுடைய பேச்சு வந்து எல்லாத்தையுமே கவர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிங்கள தமிழ் அதை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குது. நன்றி மாஸ்டர், நன்றி மாஸ்டர். நன்றி, நன்றி. அடுத்தது சாமி ராஜேஸ்வரி மாஸ்டர் ரெடியா இருக்காங்கம்மா. ராஜேஸ்வரி மாஸ்டர் வெல்கம். மாஸ்டர் உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய செஷன் ஆரம்பிக்கலாங்கம்மா. ஓவர் டு யூ. மைக் மியூட் பண்ணிக்கோங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பெயர் ராஜேஸ்வரி பழனிவேல்ராஜன், ஊர் கரூர். இன்றைய நிகழ்ச்சியில் குரு பீதாமக பத்திரிஜியோட தியான அறிவியலை பற்றி பேச வாய்ப்பளித்த நமது பிரபஞ்சத்திற்கு முதலில் என் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். தியானம் நம்ம புத்தர் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டு எல்லாம் போயிட்டு கடைசி போதி மரத்துக்கு அடியில உட்கார்ந்து ஆலமரம், போதி மரம்னா ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்த உடனே தன்னுடைய மூச்சை கவனிக்கும் போது அவருக்கு என்லைட்மெண்ட் ஆயிட்டாரு. அடாடா, இவ்வளவு ஈஸியான மெத்தட எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னாரு. அதைத்தான் நம்ம குரு பீதா பத்திரிஜி வந்து சுவாசத்தின் மேல் கவனம் அப்படின்னு சொன்னாரு. சுவாசத்தின் மேல் கவனிக்கும் போது நம்மளுடைய மைண்ட் வந்து எம்டி ஆகும்போது நம்மளோட பிரபஞ்ச சக்தி அப்படியே உள்வாங்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார் நம்ம பிதாமக பத்திரிஜி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம செல் எப்படி சார்ஜ் பண்றோமோ சாக்கெட்ல, அதே மாதிரி நம்மளுடைய எனர்ஜியும் அதே மாதிரி அந்த செல்லை எப்படி வந்து அந்த எனர்ஜி உள் போகுதோ அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணும்போது மைண்ட் எம்டியா இருக்கும்போது நம்ம பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு ஈஸியா உள்ள இறங்குது. இப்ப நிறைய பேரு ஸ்ட்ரெஸ், இப்ப ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ், வீட்டுல ஸ்ட்ரெஸ், எதுலனாலும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. அப்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நிறைய நம்ம உடம்புல வந்து நிறைய சுரபிகள் இருக்கு. சுரபிகள் இருக்கும்போது ஒவ்வொரு சுரபிக்கும் ஒவ்வொரு ஹார்மோனு, அந்த அதுல வந்து ஒரு ஹார்மோனோட பேரு கார்டிசோல். அந்த கார்டிசோல் வந்து லெவலா இருக்கணும். அது கூடுனாலும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், சின்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது பெருசாகட்டும், அது பண்ணும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கார்ல பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம். பைபாஸ்ல போகும்போது சடனா ஒரு விலங்கு மட்டும் கிடையாது, இப்ப எல்லாம் நம்ம மனுஷங்களே அப்படிதான் பண்றோம். இப்ப வந்து யூ டர்ன் இருக்குது, கிராசிங் இருக்குது, எது இருந்தாலும் அதை கவனிக்கிறதே இல்லை. அந்த அவங்களா ஒரு தடம் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த 2 வீலரை கொண்டு உள்ள விட்டுருதாங்க. விடும்போது என்ன ஆகுது, அங்கனுக்குள்ள சடன் பிரேக் போட வேண்டியது. போடும்போது என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ், அந்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ல வாங்கி நார்மலுக்கு வரும்போதுதான் அந்த கார்டிசோல் வந்து நம்மளுக்கு சுரக்குது. அப்ப நம்ம நல்ல
ஸ்ட்ராங் ஆகி அது பண்ணிடுறோம். இப்ப ஆபீஸ்லயுமே அதுதான், இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. இந்த ஃபைலை பாக்குறதா அந்த ஃபைலை பாக்குறதா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இதாகும் போது அந்த கார்டிசோல் தான் சுரக்குது. அப்ப நம்ம அந்த கார்டிசோல் கரெக்டா சுரக்கணும்னா நம்ம தியானம் கரெக்டா செய்யணும். நம்ம மைண்டை எம்டி ஆக்கிக்கணும். நம்ம ஆனா நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு மைண்டு அது ஒரு குப்பை, அது பாட்டுக்கு வந்துனேதான் இருக்கும். இறந்த காலத்தை பத்தி பண்ணும், இல்லைன்னா நிகழ்காலத்தையும் நினைக்காது, எதிர்காலத்தை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த கணம் இதுதான் உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அதையே யோசிச்சு 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 நம்ம வேலையே செய்யாட்ட கூட பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி டவுன் ஆயிருது. எதனால டவுன் ஆயிருது? யோசிச்சு 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 டவுன் ஆயிருது. அப்ப நம்ம டக்குன்னு என்ன செஞ்சிடணும், சுவாசத்தின் மேல் கவனம், அப்படி மூச்சை கவனிக்கணும். அப்படி கவனிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம். பதில் சார் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து பாத்தீங்கன்னா குளியல் கரெக்டா இருக்கணுங்கிறாங்க. இப்ப நம்ம சவர்ல போய் அப்படியே நின்னோம்னா அப்படியே இறங்கும் போது அந்த அப்படியே மைண்ட் பாத்தீங்கன்னா பாடி மைண்ட் ஆத்மா எல்லாம் ஒரே லைன் ஆகும்போது அப்படியே அந்த பிரபஞ்சத்தோட சக்தி நம்மளுக்கு அது ஆனந்தம், அது 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 நம்மளுக்கே தெரியும். அது ஆனந்தமா அப்படியே இருக்கும். அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புளிய. அடுத்து நம்மள சாப்பிடுறது வெஜிடேரியன். காய்கறிகள் அவ்வளவு நிறைய இது இருக்குது. அந்த காய்கறிகள் யாரும் இன்ன வரைக்கும் மூந்து பார்த்திருக்க மாட்டோம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஒரு நாள் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வரும்போது அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா அவ்வளவு ஸ்மெல் அந்த முருங்கைக்கீரையில. அதே மாதிரி நம்ம அம்மாமார்கள் சமைக்கிற சமையல் தான் நம்மளுக்கு பிடிக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க சமைக்கும் போது விழிப்புணர்வு, அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கும் போது அந்த மைண்ட் அங்க அந்த இது இல்ல அப்படிங்கும் போது அதுதான் உண்மையான விழிப்புணர்வு. அது நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அவ்வளவு சுவையா இருக்குது. அதே மாதிரி நம்மளும் காய்கறியில வெஜிடேரியன்லயே அவ்வளவு சத்துகள் இருக்கு. அதை நினைச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லது. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா வெஜிடேரியன் சாப்பிட்டோம்னா நம்ம ஈஸியா மைண்டோட கனெக்ட் ஆகிடலாம். நம்ம மனசு போயிட்டு தான் இருக்கும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளே மைண்டோட கனெக்ட் ஆயிரும். அப்ப மைண்டோட ஃபுல்லா கனெக்ட் ஆகும்போது பிரபஞ்ச சக்தி என்ன, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிரமிட் ஆகணுமா, பிரமிட் ஆகலாம். வெஜிடேரியன் ஆகலாம். எதுனாலும் ஈஸியா நம்ம மனசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கிற மூலம்னா தியானம். அதான் பத்திரிசியா சொல்லலாம், டைம் கிடைக்கிறோம்னா தியானம் பண்ணுங்க. நம்ம வீட்டுல ஒரு இது கிடையாது, இப்படி உட்காரணும் அப்படி உட்காரணும் கிடையாது. நம்ம கையை மட்டும் கோர்க்கணும், காலை கிராஸ்ல வைக்கணும். அதுதான் மேட்ரு. சயின்ஸ் தான் நம்ம சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு ஆத்மா இருக்குது. அதுலதான் இல்ல. நம்ம கவனிக்க நம்ம தாங்க கடவுள். உள்கடை அதான் கடவுள். அப்ப தியானம் பண்ண இதுக்கு காசோ பணமோ எதுவும் தேவையில்லையே. நம்ம இடத்துல நம்ம உட்கார்ந்து செய்யறோம். 1000 பேர் சொல்லுவாங்க, என்ன தியானம் என்ன பண்றா, இதனால என்ன கிடைச்சிட போகுது. அது கிடைச்சவங்க பண்ணவங்களுக்கு தான் அது அந்த அருமை தெரியும். இப்ப நானுமே இந்த 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்னால உட்காரவே முடியாது. பாடி உட்காருது, அப்பா இங்க சொரியும், பேன் இருக்கான்னு பாக்கும், பெட்ல அடிச்சோமான்னு பாக்கும், கேஸ்ல எதமா வச்சோமா பாக்கும். அதெல்லாம் இல்லாம எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பத்திரிச்சு இதைத்தான் சொல்றாங்க. என்னதான் நம்மள வாழ்க்கைக்கு விட்டுட்டு தியானம் பண்ண சொல்லல. வாழ்க்கையில இருந்துகிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு என்னென்ன கடமைகளை செய்யறோமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் தியானத்துக்கு வர சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு இந்த தியானம் பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா பார்த்தா நம்ம வீட்டுல நம்ம வெளியில எங்கேயும் போறது இல்லையே, எதுவும் பெர்மிஷன் கேட்கறது இல்லையே. அதனாலதான் கூட நான் முரளி சார்ட்ட ஒரு தடவை கூட சொன்னேன், சார் எங்க வீட்டுல சார் காலையில 9:30 மணிக்கு போயிட்டு 10:30 வருவாரு. அந்நேரம் நம்ம ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது சார். அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் 11 மணிக்கு நான் செய்யறேன் சார். இன்னொன்னு முரளி சாரை பத்தி சொல்லணும்னா மோட்டிவேஷன் சாமி எனக்கு கனெக்ட் ஆயிட்டா. எப்படின்னா நாங்கெல்லாம் குங்கு மண்டலத்துல சாமி கண்ணு அப்படிதான் நாங்க சொல்லுவோம். அது ஈஸியா கனெக்ட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதனால நம்ம வீட்டுல நம்ம தியானம் பண்றோம், எல்லாமே கிடைக்குங்க. தியானம் பண்ணா எது கிடைக்கும் சில பேர் கேக்குறாங்க. எல்லாமே கிடைக்கும். பிரபஞ்சம் பொட்டி கிடக்குதுங்க. அதோட துகள் தான் நம்ம. அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நெகட்டிவா நினைச்சா நெகட்டிவ் தான் கொடுக்கும், பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் கொடுக்குது. அப்புறம் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், கவனிக்க நம்மளுக்கே ஆஸ்ட்ரல் டிராவல் பண்றோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது நடந்துச்சு. நான் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் என்னுடைய புருவத்தை அப்படியே சுட்டுச்சு. அப்படியே
அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்னோட ஃபேஸே நான் பார்த்தேன். இதெல்லாம் அணிவிச்சு நம்ம முந்தியெல்லாம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க அது எப்படி வரும் அப்படிம்பாங்க. நம்ம உட்கார்ந்து நம்ம செஞ்சா கண்டிப்பா வரும், எல்லாமே நடக்கும். தியானத்துல அவ்வளோ சக்தி இருக்குதுங்க. தியானம் பண்ண பண்ண சார் என்ன சொல்றாரு, மெடிடேஷன் பண்ண பண்ண நம்ம ஃபுல் பாடி அப்படியே தாட் இல்லாம எண்ணங்கற்ற போகும்போது அந்த பாடி ஃபுல்லா அந்த பிரபஞ்சத்தை சக்கம். நோ மெடிசின், நோ டாக்டர், எல்லாம் நம்மளுக்குள்ளேதான் இருக்கு. எங்கேயும் போகுது. நம்ம வாட்டுக்கு தியானம் பண்ண 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 நம்மளுக்கு அத்தனை சக்திகள் கிடைக்குது. இன்னொன்னு பத்திரிக்கை சார் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன வச்சுன்னு கான்சியஸ் மைண்ட் நம்ம எப்பயுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ் சப்கான்சியஸ் எப்பயுமே நம்ம கான்சியஸ் சொல்லும், எப்பயுமே நம்மளுக்கு சொல்லும் இதை செய்யாத. இப்ப இப்ப ஒரு பால் வைக்கிறோம் அடுப்புல, நில்லு இந்த பாலை கவனிச்சுட்டு நீ போன்னு சொல்லும். ஆனா நம்ம என்ன செஞ்சோம், சப்கான்சியஸ் என்ன சொல்லணும், நீ போய் அங்க உட்காரு, கொஞ்சம் ஃபேன் கடையில உட்காரு, கொஞ்சம் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வந்துருவோம்ல அப்படின்னு பார்த்து நம்ம அப்படி உட்காந்துட்டா நம்ம பால் தான் தீஞ்சு. அதனால இந்த சப்கான்சியஸ் மைண்ட் மத்த நமக்கு கேட்கவே கூடாது. கான்சியஸ் மைண்ட் சொல்லும் இதை செய்யாத அதை செய்யாத அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தியானம் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த குரல் ஒண்ணு கேட்கும் பாருங்க. அது வந்து அந்த குரல் ஏதோ நம்மளுக்கு வந்து கேட்கும். அது வந்து நம்ம அந்த மைண்டு இதாக இப்ப எனக்கு கேக்குது. ஆனா கேக்குதுன்னா இன்னும் நான் இன்னும் உள்ள போகணும், மனசுக்குள்ள இன்னும் போகணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு போக 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 பாத்தீங்கன்னா சொல்றாங்களே பூ பூக்கும் ஓசை அது கூட கேக்குங்க. அதுதான் உண்மை. பூ பூக்கும் ஓசை கேட்கதான் ஆசைங்கிறாங்களா, அது உண்மை. இப்ப நான் வந்து நம்ம 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 பேச பேச நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த படுத்த நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாவே வருங்க. தியானம் இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா யாரு எடுத்து போன் எடுத்தாலும் தியானம் தான். ஃபர்ஸ்ட் தியானத்தை பத்தி செய்யுங்க. உங்க மூச்சை உங்க சுவாசத்தை கவனிங்க. சுவாசத்தின் மேல் கவனம், இதுதான் சுவாசத்தின் மேல் கவனம். அதுக்கு செய்ய 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 பாத்தீங்கன்னா நம்ம வீடே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ங்க. அப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாடு, சித்தர் எங்க ஜீவசமாதி இருக்கோ அங்க போய் பாத்தீங்கன்னா ஈஸியா கனெக்ட் ஆயிடலாம். அவங்களோட நம்ம ஈஸியா கனெக்ட் ஆகலாம். இப்ப சத்குரு ஸ்ரீ பிரம்மான்னு சொல்லிட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இப்படி கிளாப் பண்ணா மறைஞ்சிருவாராமா. அவருக்கு அந்த சக்தி இருந்திருக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அந்த தியானம் அவர் வந்து நிழல் விகற்ப சமாதி. அது எப்படின்னா 10 நாளைக்கு உள்ளேயே இருந்துருவாங்களாமா. உள்ளேயே மேல போட்டு அதுல மண்ணெல்லாம் போட்டு அதுல நவதானியத்தை போட்டு அது இது பண்ணும் போது வந்து அது மழை வந்த உடனே எடுத்து நீ உட்கார வச்சு பச்சிலையை தடவி 100 குடம் தண்ணி ஊத்தினா அவரு கண் அப்படி விழிச்சிருவாங்களாமா. அவங்க கிளாப் பண்ணா மறையிற அளவுக்கு அந்த தியான சக்தி அவங்களுக்கு இருந்திருக்கு. நம்ம பட்டினத்தார் இதை கூட தான் சொல்றாங்க, திணையளவாயினும் எல்லளவாயினும் முன் செய்த தவம் தனையால பரலோகம் சித்திக்கும், இது சத்தியம் அப்படிங்கிறாங்க. நம்ம கொஞ்ச நேரம்னாலும் தவம் செஞ்சா கூட அது என்னைக்குனாலும் நம்மளுக்கு வந்து என்னைக்கோ ஒரு நாள் அது செய்யும். அப்ப நம்ம நிறைய செஞ்சோம்னா என்னெல்லாம் கிடைக்கும். நம்ம ஆத்மாவோட ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்மாவோட கனெக்ட் ஆகிறோங்க. பத்தினி சார் சொன்ன மாதிரி முதல் நம்ம ஆத்மாவோட நம்ம கனெக்ட் ஆகிறோம். அதான் ஃபர்ஸ்ட் அந்த தியானம். அப்புறம் நம்ம இதேதான் நம்ம இவரும் சொல்றாரு சித்தரு பட்டினத்தார் சத்குரு பிரிமாவும் இதைத்தான் சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தியானம். அடுத்த தியானம் என்ன செஞ்சேன்னா, சாரி ஒரு நிமிஷம், சாரி இந்த கன நேரத்துல வர சொல்றாங்க. ஒவ்வொரு செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம கான்சியஸ் தெரிஞ்சிட்டோம்னா அதான் கான்சியஸ் ரியலைசேஷன் தான் செல்ஃப் ரியலைசேஷன். இதைத்தான் பத்திரிஜி அவங்க சொல்றாங்க. தியானம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் பண்றோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ அவ்வளவு சக்தி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதை நிறைவு செஞ்சுக்கிறேன் இதோட. இதனால் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிதாமக பத்திரிஜி அவர்களுக்கும் சந்திரகலா மாஸ்டர் அவர்களுக்கும் பொறுமையா இவ்வளவு நேரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அழகா சொன்னீங்க. கொஞ்ச நேரம் ஆனாலும் நல்ல ஒரு கான்பிடென்டா போல்டா நல்லா பேசுனீங்க. அண்ட் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ஷன், அந்த டைம் கொஞ்சம் இன்னும் நிறைய பேசலாம். ஸோ முரளி சார் இவங்க 2 பேருமே வந்து அமிர்தவல்லி கிளாஸ்ல மேடம் கிளாஸ்ல பேசலாமே.
நீங்க 2 பேரும் Yes, ma'am. நீங்க கௌதம புத்தத்தை அழகா சொல்லலாம். கௌதம புத்தருக்கு எத்தனை பேர் சொன்னாலும் எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம வந்து கிளாஸ் கேட்கலாம். அது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா அது ஆழமா மனசுல பதியணும். சோ ஆல்ரெடி யார் எத்தனை பேர் பேசினாலும் நீங்க அதே தலைப்பு எடுத்துக்கலாம். நீங்களும் இதே தலைப்புல இன்னும் கொஞ்ச நேரம் அங்க வந்து ஒரு 1/2 hour 20 minutes நீங்க பேசினா நல்லா இருக்கும். சோ 2 பேருமே நல்லா பேசுறீங்க. எல்லாருக்குமே மாஸ்டர் இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ கால்க்கு நேத்து தான் 2 நாள் தான் மேம் நான் வீடியோ கால்க்கே வரேன் நானு. அதெல்லாம் பரவாயில்லங்க. நம்ம தியானத்துக்கு வந்துட்டாக்கா நம்மளோட டேலண்ட்ஸ் வந்து தானா வெளி வந்துரும். ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்னு கிடையாது. நம்ம எவ்வளவு தூய்மையா இருக்கோமோ ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு அவ்வளவு ஓப்பனா நமக்கு எல்லாமே வந்துரும். சோ நீங்க வந்து நல்ல தூய்மையா இருக்கிறதால கரெக்டா பேச முடியுது உங்களால. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எஸ் மாஸ்டர், 2 பேரும் 2 பத்திரிஜி. நான் அப்படித்தான் அவங்கள பாக்குறேன். அவங்க வந்து ஞானம் தர்றாங்க. அவங்க லேடிஸா ஜென்ஸா, அவங்க என்ன ஏஜ், அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அவங்க என்ன ஞானம் தர்றாங்க அப்படிங்கறத தான் நம்ம பாக்குறோங்கம்மா. சோ நீங்க வந்து இப்பதான் வீடியோல வர்ற அதெல்லாம் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க 2-3 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். தியான விஞ்ஞானம், தியான அறிவியல் பாலாஜி சார் கொடுத்த புக் வச்சுட்டு அதுல இருந்துதான் நீங்க தியான அறிவியலே எடுத்தேன். ஓகே பரவாயில்லமா. நீங்க அந்த புக்கு அநேகமா 2-3 daysல வந்துருன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டு சொன்னாரு, வந்துருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 days அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லுங்க. அமுதவல்லி அம்மா கிட்ட பேசிட்டு எப்போ வேக்கண்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்களோ அப்ப கண்டிப்பா கொடுங்க. அதே மாதிரி சரோஜினி மாஸ்டர் நீங்களும் வந்து கொடுங்கம்மா. உங்களுடைய ஞானம் வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. 2 பேரும் நல்லா பண்ணீங்கம்மா. நன்றிம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சோ இன்னைக்கு புதுசா பேர் எல்லாமே எனக்கு தெரியுது. ஸ்ரீ வித்யா பாலாஜி, ஸ்ரீலக்ஷ்மி, டாக்டர் ஸ்ரீலக்ஷ்மி. அவங்க எங்க சிஸ்டர் தான் மாஸ்டர். யாரு உங்க சிஸ்டர்? ஸ்ரீலக்ஷ்மி. ஓகே பேசலாமே. அவங்க எல்லாம் தியானத்துல இருக்காங்களா? இப்ப நான் தான் மாஸ்டர் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க ப்ரொஃபசர் வேற. நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிளாஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வந்து தியானம் பண்ண சொல்லிட்டு பண்ணியா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் மார்னிங் ஆயா அப்படின்னு கேட்டா, இல்ல நீ எந்த கிளாஸ் எப்ப பீரியடுக்கு போறியோ அந்த நேரத்துல வந்து 5 நிமிஷம் வந்து தியானம் பண்ண சொல்லிட்டு பண்ணியான்னு அவளையுமே தியானம் பண்ணதான் சொல்லிட்டு இருக்கேன் மாஸ்டர். வெரி நைஸ். இன்னைக்கு அந்த சக்தி, விஷ்ணு, பூஜிதா அவங்களும் எங்க சிஸ்டரோட என்னோட டாட்டர் தான். உங்க டாட்டர்? ஓகே. ஆமா. அப்ப பேச சொல்லுங்க. எப்படி பேச எல்லாருமே அவங்க கமெண்ட்ஸ் சொல்லாமே. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பதில் அந்த 2 மாஸ்டர் இருக்காங்க. ஸ்ரீ வித்யா பாலாஜி பேசுங்க. 2 பேருமே அற்புதமா வந்து கிளாஸ கொடுத்தாங்க. எனக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ரொம்ப சகஜமா ரொம்ப வருஷமா எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல். அதாவது ஒரு இது இல்லாம நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டெமோ எடுக்கும்போது கிடுகிடுன்னு லெசன் மாதிரி சொல்லிட்டே போயிட்டேன். அந்த மாதிரி இல்லாம 2 பேரும் நிதானமா நடத்தினாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்துச்சு. எஸ். ஸ்ரீ வித்யா மேடம் கூட பேசினாங்களா? நமக்கு இங்க பேசினாங்க. அமிர்தவல்லி மேடம் செஷன்ல பேசினாங்களா? இல்லம்மா. நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்களும் அதுல பேசுங்க. சரி. ஆனந்தமே பரபிரம்மம் தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஆக்சுவலா நான் இப்ப வந்து ஏசுநாதர்த பத்தி பத்ரிஜி அவங்க ரொம்ப அற்புதமா வந்து ஒரு டிஃபரெண்ட் வியூ வந்து சொல்லியிருக்காங்க. சோ அத பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஷூர் மேடம், ஷூர். நீங்க ஃபர்ஸ்ட் இங்க எடுக்கணும்னாலும் இங்க எடுக்கலாம், இல்ல அங்க அந்த கிளாஸ்ல எடுக்கணும்னாலும் நீங்க சொல்லலாம். நீங்க மெசேஜ் பண்ணுங்க முரளி சாருக்கு. ஓகே மேம். ஓகே, நிச்சயம். தேங்க்யூ. மாஸ்டர்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே பேசலாம். உங்களோட கருத்துக்கள் சொல்லலாம். மேம் எஸ் மேம், ராஜேஸ்வரி மேடம், சரோஜினி மேடம் 2 பேரும் ரொம்ப நல்லா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. ராஜேஸ்வரி மேடம் வந்து ஒரு பட்டினத்தாரு சின்னதா ஒரு தியானம் பண்ணாலும் அது எந்த அளவு வந்து ரீச் ஆகும், அது அப்போ ஜாஸ்தி பண்ணோம்னா நமக்கு இன்னும் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா இருந்தது செஷன்.
அதே மாதிரி மேடம் வந்து புத்தர் பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, நிறைய அந்த அஷ்டாங்க மார்க்கத்துல அதுல ஒரு குட்டி கதை ஒண்ணு நான் சொல்றேன் மேடம். 2 minutes தான், ரொம்ப நேரம் இல்ல, 2 minutes தான். ஆக்சுவலா வந்து அவரு அந்த மன்னர் பேர் வந்து எனக்கு சாக்ரட்டிஸா இல்லைன்னா அசோகராங்கிறது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஆனா அவர் வந்து நிறைய போர் வந்து போயிட்டு நிறைய பேரு எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு வெறுமை வந்துச்சு. ஐயோ, நம்ம எதுக்காக இவ்வளவு பேரை கொன்னு நம்ம இவ்வளவு ராஜ்யத்தை பிடிச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இது வரும்போது அப்ப புத்தர் வந்து அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. அப்போ அப்போ வந்து அவர் வந்து எப்பெல்லாம் எந்த துறவிய பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவாராம், அவரு காலில் விழுந்து விழுந்து அந்த மன்னர் வந்து எந்த துறவிய பார்த்தாலும் காலில் விழுந்துருவாராம். ஆனா வந்து அவரோட தளபதிக்கு வந்து அது பிடிக்காதான். நம்ம மன்னர் வந்து இவ்வளவு பெரிய இவரு அவரு போய் இந்த ஒரு துறவியோட காலில் விழுறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவமா வருமா. அப்போ அவர் வந்து மன்னர்கிட்டே சொன்னாராம், நீங்க ஏன் வந்து இப்படி காலில் விழுறீங்கன்னு கேட்டோன்னே, சரி அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொன்னாராம், சரி நீ ஊருக்குள்ள போயிட்டு ஒரு மனிதரோட தலை, ஒரு சிங்கத்தோட தலை, ஒரு ஆட்டோட தலை 3ஐயும் எனக்கு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரின்னு இவரும் கொஞ்ச உடனே ஆட்டோட தலை உடனே கிடைச்சிரும். சிங்கத்தோட தலைய கொஞ்சம் வெயிட் பண்ணி வேட்டையாடி அதை கொண்டுட்டு வந்தாராம். அப்புறம் மனித தலைக்காண்டி வெயிட் பண்ணி சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து அந்த மனித தலையும் எடுத்துட்டு வந்துட்டாராம் கொஞ்ச நாள் கழிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைய போயிட்டு நீ என்ன பண்ணு, வாங்கிட்டு வந்துட்டல, நீ வந்து இத போய் திருப்பி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கொடுத்துட்டு வரான்னா சரி, நான் ஆட்டுத்தலைய போய் கொடுத்தா அத சரின்னு அதை உடனே வாங்கிக்கிட்டாங்களாம். இப்ப சிங்கத்தலையும் ஒவ்வொருத்தியா கொடுத்துட்டு கடைசியில ஒவ்வொருத்தரும் வேணாம் வேணாம்னு சொல்லி கடைசியில ஒரு ஜமீன்தாரு வாங்கிக்கிட்டாராம். அவங்க எல்லாம் அந்த ஒரு வீரன் பரம்பரைன்னு காமிக்கிறதுக்காண்டி வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிக்கிட்டாராம் சிங்கத்தோட தலை. இந்த மனுஷனோட தலைய வந்து யாருமே சரி, யாருமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி திருப்பி வந்து மன்னர்கிட்ட வந்து அவரு சொல்றாராம், சரி அப்ப நான் ஃப்ரீயா தரேன், நீ வந்து நீ இல்ல நான் காசு தரேன், நீ ஒரு 10,000 ரூபாய் நான் காசு தரேன், அதுக்காகவாது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுன்னொடனே, நான் ரூபா தரேன், நீங்க இந்த மனுஷன் தலையை வச்சுக்கோங்க, மனுஷன் தலையை வச்சுக்கோங்க, ஒரு வீடா போய் தளபதி கேட்பான். யாருமே வேணாம் 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 வேணான்றாங்களாம். அந்த தலையை எடுத்துட்டு அவர் திருப்பி மன்னர்கிட்ட வருவாராம். வந்தவுடனே யாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, யாருக்குமே உதவாத இந்த மனித தலைய ஒரு துறவியோட கால்ல நான் வச்சு அவர் வணங்குறதுனால உனக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்பதான் அவர் வந்து ஆமா உண்மைதான், வந்து இந்த தலையை வாங்குறதுக்கு கூட ஒருத்தருமே இல்ல, ஆட்டு தலையை வாங்கிக்கிட்டாங்க, சிங்கத்தோட தலையை வாங்கிக்கிட்டாங்க, மனுஷனோட தலையை வாங்குறதுக்கு காசு கொடுத்தா கூட வாங்குறதுக்கு யாருமே தயாரா இல்ல. அப்போ எதுக்குமே பலன் பெறாத இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு நம்ம எவ்வளவு இது பண்றோம் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். அதான் மேடம். நைஸ் நைஸ் மேடம். தேங்க்யூ மேடம். எஸ் எஸ் தேங்க்யூ. எஸ் வித்யா மோகன் தேங்க்யூ சார். தேங்க்யூ. வித்யா மோகன் பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க மேம். இன்னைக்கு எனக்கு தியானம் ஓரளவு நல்லா வந்துச்சு மேம். தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் ரொம்ப நல்லா சொன்னாங்க சரவம்மா, ராஜேஸ்வரி மாஸ்டர் எல்லாருமே. அந்த கருத்துக்களை மறுபடியும் நம்ம கேட்டுட்டே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பத்ரிஜி சார்தும் எங்களுக்கு பிகினர்ஸ்க்கு மறுபடியும் கேட்டுட்டே இருந்தா நல்லா எங்களுக்கு மைண்ட்ல பதியும். நல்லா இருக்குங்க மேம். இப்ப நிறைய செஷன்ஸ் இப்படி இருக்கிறனால எங்களுக்கு என்ன நாங்க மிஸ்டேக் பண்றோம், எல்லாமே லைஃப்ல நம்ம என்ன தப்பு பண்றோம், நம்ம எல்லாம் நல்லா புரியுது, ஒரு நிதானம் வருது. நல்லா இருக்கு. ஓகே, நீங்க எவ்வளவு நாளா பண்றீங்க? 3 weeks மேம். 3 weeks-ஆ பண்றீங்க. எவ்வளவு நேரம் முடியுது உங்களால? இன்னைக்கு நான் நிறைய நேரம் பண்ணேங்க. 2 days-ஆ ஆக்சுவலா 1 day-க்கு நான் 1 hour-குள்ளதான் பண்ணுவேன், ஸ்ப்ளிட் பண்ணி. சரி. ஆனா இன்னைக்கு வந்து நான் 2 hours பண்ணேன். நல்லா இருந்தது. காலையில முரளி சார் செஷன்ல மியூசிக் போட்டு அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா ஒரு
half-an-hour டிஸ்டர்பன்ஸே இல்லாம இருந்ததுங்க மேம். நல்லா பண்ண, அதாவது 1 hour கிளாஸ்ல half-an-hour என்னால வந்து மெடிடேஷன்ல இருக்க முடிஞ்சிச்சு. நல்லா இருந்தது. நேத்து நீங்க எல்லாம் கொடுத்த எனர்ஜி தான். ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். நல்லா ஒரு புரியுது நம்ம என்ன தப்பு செய்யறோம் வாழ்க்கையில. சொல்லுங்க மாஸ்டர். காந்தி மெடிடேஷன் குரூப்ல அமிர்தவல்லி அம்மா இன்னைக்கு 2 ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, என்னால கொடுக்க முடியல, நீங்க வந்து மியூசிக் ஷேர் பண்றீங்களான்னு கேட்டிருந்தாங்க பண்ணிட்டு. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் மியூசிக் பத்ரிஜி சாரோட புளுட் மியூசிக் தான் அந்த 1.35 hours அந்த டியூரேஷன் இருக்கிறது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மியூசிக்கு. அது ஆழ்நிலை தியானத்துக்கு போறதுக்கு அந்த 1.5 மணி நேரமே எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். மேடம் வந்து அந்த ப்ரோக்ராம்ல வந்திருந்தாங்க, என்னை வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்கம்மா. இந்த மாதிரி சமயம் நம்ம வந்து அந்த செஷன் அட்டன் பண்ணும்போது அட்டன் பண்றவங்களுக்கு மோட்டிவேஷனா நம்ம தேங்க்ஸ் அல்லது கமெண்ட் நல்லதா இருந்தாலும் நல்லதா இருந்துன்னு சொல்லுங்க, அல்லது இந்த இடத்துல பத்தல இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த செஷன்ல அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. கோமதி மேடம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோதியாயில சுமாரத்தை பேசினாங்க. ஆனா அதுக்கடுத்து வர வர இப்போ இன்னைக்கு ஒரு சோதி எவ்வளவு அருமையா டக்குன்னு ஒரு 2 minutesல அவங்க வச்சிருந்த ஞானத்தை நமக்கெல்லாம் எப்படி கொடுத்தாங்க. ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாராட்டுறோமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து மோட்டிவேஷன் ஆகி நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க மாஸ்டர்ஸ். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுங்க மாஸ்டர்ஸ். முரளி மாஸ்டர், அது நீங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பீங்க எல்லா மாஸ்டர்ஸும். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்க பண்ணுங்க சாமி பண்ணுங்க சாமின்னு சொல்லிட்டே இருப்பீங்க. உங்களோட அந்த வார்த்தைகள் கூட வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருந்தது. ஓகே நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு சில டைம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலன்னா கூட சார் கேட்ட உடனே எஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அதான், அதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நமக்கு அந்த ஒரு புஷிங் தேவை, நமக்கு கொஞ்சம் யாரையாவது அந்த சப்போர்ட் தேவை. சோ அது வந்து அந்த சப்போர்ட் முரளி சார் வந்து நிறையவே கொடுக்குறாங்க. எனக்கும் கூட இப்போ குரூப்ல எப்பவுமே நான் வந்து ஒன் சைடா சொல்லிட்டே இருக்கும் போது வரவங்களை விட முரளி சார் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எல்லாருக்கும் வாங்க கிளாஸ் இருக்கு செஷனை ரிமைண்ட் பண்றது இதெல்லாம் பண்ணும்போது நிறைய பேர் பண்றாங்க. அண்ட் அவங்களும் நிறைய பார்த்தவங்க எல்லாமே குரூப்ல ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த எக்ஸ்போஷர் வந்து முரளி சாரால தான் ஆகுது. ஸோ அகைன் தேங்க்யூ. அண்ட் வேணி மேடம் எல்லாருமே வந்து எனக்கு ஒரே வாட்டியா குரூப்பா கிடைச்சாங்க. வேணி மேடம் அவங்க அழகா வந்து நமக்கு இது லைவ் கொடுக்குறாங்க சேனல்ல. முரளி சார், அப்புறமா இளங்கோ சார் டைப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க சப்ஜெக்ட் எல்லாமே. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரா வந்து கனெக்ட் ஆகுறாங்க, ஒவ்வொருத்தரா சப்போர்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்போது அந்த சப்போர்ட்டால நிறைய பேர் வந்து அந்த அந்த ஸ்ப்ரெட் ஆகுது, விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய பேர் இன்னைக்கு உள்ள வராங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. சோ ஒருத்தர் சப்போர்ட். இப்போ யாருன்னு தெரியாது, பட் ஆனாலும் தெரியலனாலும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதுதான் இங்க தேவை. அந்த ஒத்துமை இருக்கு. அந்த ஒத்துமை இருக்கும்போது இந்த உலகத்தை எல்லாம் இந்த யூனிவர்ஸை தியானமயம் மாத்திடலாம். மாஸ்டர் இந்த இடத்துல நான் உனக்கு இந்த 5 விரல் இருக்கு, இந்த 5 விரல்னால தனித்தனியா எதுவும் செய்ய முடியாது. இந்த 5 விரல் சேர்ந்தா ஒரு பொருளை எடுக்கலாம், சாப்பிடலாம், ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், உழைக்கலாம், எல்லாம் செய்யலாம். இது வந்து நமக்கு இதே கரங்களை வச்சு நான் உங்களோட கைகோர்த்து மேடம் வித்யா மேடம், கோமதி மேடம் அப்படியே வரிசையா அந்த மனித சங்கிலின்னு சொல்றோம் இல்லையா, எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்ட ஒரு முயற்சி செய்யும் போது அந்த முயற்சி கண்டிப்பா வெற்றி வரும். அது 10 பேர் சேர்ந்து செய்யறோமா 20 பேர் சேர்ந்து செய்யறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அந்த கூட்டணியா சேர்ந்து நம்ம ஒரு நல்ல காரியத்தை எடுத்து கொண்டு போகும்போது அதை நிறைய பேர்த்த ரீச் பண்ணும், நிறைய வெற்றிகளை நமக்கும் கொடுக்கும், நம்மளோட சேர்றவங்களுக்கும் கொடுக்கும், அதனோட பலனை அனுபவிக்கிறவங்களுக்கும் கொடுக்குதுமா. அந்த கூட்டு முயற்சி இருக்கணுங்கிறத நான் என்னோட வேண்டுதல். எல்லாரும் கூட்ட முயற்சி செஞ்சு இந்த தியானத்தை வந்து உலகம் பூரா கொண்டு போய் தியான மயமா ஆக்கணும். பத்ரிஜி சார் கனவை எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டு அதை கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்மா. எல்லாருமே யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டோ நம்ம வந்து எல்லாருமே முன்னுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது தெரியப்படுத்துங்க. அப்போ வந்து யாருக்கு என்ன வேலை அப்படின்றது நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றும் பண்ணலாம். ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க பேசிடலாம். ஆனந்த லட்சுமி பேசுங்க.
அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேம். வணக்கம். சரோஜினி மேம் நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது வாய்ஸ் மெதுவா பேசினாங்க, என்ன சொல்றாங்கன்னே புரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரளமா அப்படியே அஷ்டாங்க மேலத்தை சும்மா சூப்பரா சொல்லிட்டாங்க. ராஜேஸ்வரி மேம் நல்லா தெளிவா அவங்களோட இதுல அவங்க பாணியில அவங்க சொன்னாங்க, ரெண்டுமே சூப்பரா புரிஞ்சுது. முரளி சார் நீங்க சொன்ன மாதிரி யூனிவர்ஸ் மேலேயே அங்கேயே போய் தியானத்தை பரப்ப ஆரம்பிச்சிட்டாரு, ஆஸ்ட்ரலா போய் பரப்ப ஆரம்பிச்சிட்டாருங்க மேம். முரளி சார் கனவுல போயிட்டு இருக்கிறாரு, ஆஸ்ட்ரலா போய் அங்கேயும் போய் தியானத்தை எல்லாம் கொண்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் வச்சிருக்கிறாரு, எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கனவுல நடந்ததான் சொன்னாரு, நாங்க கேட்டேன். அங்கேயும் பரப்பிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே நடக்கணும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணாதான். எனக்கு எப்ப வந்து நான் தியானத்துக்கு வந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் என்னோட கனவுல எந்த கனவு வந்தாலும் பர்சனல் லைஃபே இருக்காது. பர்சனல் வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒண்ணு நான் யாருக்காவது தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன், இல்லைன்னா நான் வந்து மாஸ்டர்ஸோட கிளாஸஸ் கேட்டுட்டு இருப்பேன். இதுதான் நடக்கும் எனக்கு. அப்படி நான் ஃபேமிலி மெம்பர்ஸோட இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய தியான ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கனவு தவிர வேற கனவு வராது எனக்கு. அதே மாதிரி சாரும் ரெடி ஆயிட்டாரு. மேம் உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டுங்க மேம். சில்ட்ரன்ஸுக்கு எடுக்கிறீங்க, வியாழக்கிழமை இந்த யூரோப் செஷனு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க எப்ப பார்த்தாலும் செஷன்லயே இருக்கிறீங்க. டைம் உங்களுக்கு எப்படிதான் கிடைக்குன்னு தெரியல. நாங்களே நினைச்சு அப்படியே ஆச்சரியப்படுவோம், என்னன்னா எதுல எடுத்தாலும் இருக்கிறாங்க, இவங்க வீட்டுக்கார எப்பதான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். ஆனா அதுக்கேத்த மாதிரி இப்போ ஒரு கிளாஸ்ன்னும் போது எனக்கு வேலைகள் வந்து தானாவே வந்து என்ன செட்ரைட் ஆயிடும். இப்ப அது இல்லாத போது அது இல்லைன்னாலும் எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அது இருக்குன்றதும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இருந்தாலும் இல்லைன்னாலும் அப்படியே ஒரு கம்ப்ளீட்டா அந்த டே வந்து செட் ஆயிடும் எனக்கு. இப்போ எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு இப்போ ஒரு கிளாஸ் வந்தாலும் அதுவும் செட் ஆயிடும். அதுதான் யூனிவர்ஸ். நம்ம ரெடியா இருக்கோம்னா நம்மளோட ரொட்டீன் லைஃப்லயே நேரம் வந்து அந்த கமிட்மெண்ட்டுக்கு கரெக்டா கனெக்ட் ஆயிடும், அட்ஜஸ்ட் ஆயிடும். அதுதான் இந்த தியானமே. தியானத்துக்கு நம்ம ரெடியா இருக்கோம், சேவை செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம்னா யூனிவர்ஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுக்கணும். எஸ் மேம். ஆனா எனர்ஜெட்டிக்கா தூங்குறதெல்லாம் போயிடுது, முதல்ல தூங்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாம் அந்த மாதிரி இல்லை, இப்ப எதுவும் வேலை செய்யணும். தேங்க்யூ 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 மேம். ஸ்ரீவித்யா மேடம் கொஞ்சம் மியூட்ல இருங்க, பேச அப்புறமா கூப்பிடுறேன். முருகேஷன் சார் பேசுங்க. எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க, கடகடன் முடிச்சிடலாம். 10:30 ஆயிடுச்சு. திரும்ப பேசிடுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம். இப்போ 2 மாஸ்டர்ஸ் பேசினாங்க, சிவ மாஸ்டரும் அவங்க இன்னொருத்த மாஸ்டர் 2 பேரும் பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அத்தாங்க பத்தி சொன்ன எல்லாத்தையும் அதுக்கான முயற்சி எல்லாரும் எடுக்கணும். நிறைய ஒரு சிலது முடியாது, மற்ற செய்ய முடியும், நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தோணணும். அது முக்கியமானது. 2வது அவங்க இன்னொரு மாஸ்டர் சொன்னதும் தியானத்தை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. நிறைய இது முக்கியமானது, அது நம்ம எல்லோரும் கடைபிடிக்கணும். அதோட மகிமை எல்லாம் பயன்கள் எல்லாத்தையும் நல்லா அறிவுறுத்தி சொன்னாங்க. 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மாஸ்டர். உங்களுக்கும் நல்ல தேங்க்ஸ் மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. லாவண்யா பேசுங்க. ஹலோ மேம். கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணாலும் நல்லா இருந்தது அவங்க பேசினது, சரோஜா மேம் பேசினது, ராஜேஸ்வரி மேம் பேசினது. அது வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்றதை விட எனக்கு ஏதோ எனர்ஜி கிடைச்ச மாதிரியே இருந்தது. ஒரு ஷார்ட் மெடிடேஷன் போயிட்டு வந்த மாதிரி, நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் மேம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு திரும்ப கண்டினியூஸா இதுக்கு வரணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் முரளி சாருக்கு நோ சொல்றதுங்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான வேலை. நோ சொல்றதுங்கிறதே கஷ்டம்.
நம்மளால நோ சொல்லவே முடியாது அவர் எதாவது சொன்னாருன்னா. மேம் அப்புறம் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி யாரோ கேட்டாங்க, இந்த டைம் 9:30 போல டைம்க்கு ரெகுலர் மெடிடேஷன் செஷன் நீங்க வைங்க அப்படின்னு. அதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்க. அது போயிட்டு இருக்கா இல்ல நான் நடுவுல வராததுனால இல்ல இப்போ அகண்ட தியானம் போகிறதால நம்ம ஸ்டார்ட் பண்ணல, ஆனா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அகண்ட தியானம் முடிச்சதும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா. முரளி சார் நீங்க வந்து யோசிச்சு சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு வந்து மியூசிக் ஷேர் பண்ணும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். பட் ஆனா அங்க வந்து எவ்ரிடே வந்து இப்ப ஹோஸ்ட்னா நான் தான் இருப்பேன், நான் வந்து ஹோஸ்ட் கொடுக்கணும், அது பாக்குறேன். எனக்கு எவ்ரிடே முடியுமான்னு அது வேற தெரியல, பாக்கணும். அதெல்லாம் செக் பண்ணிட்டு இப்ப அதுக்குதான் வந்து இங்க வெயிட்டிங். நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் போது டிஃப்ரெண்ட் ஐடி வந்து நம்ம அமிச்சா எல்லாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஒரு ஐடி வந்து எல்லாருமே வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றது தான் இங்க தெரியல. சோ அந்த விஷயம் யாருக்காவது அதுல ஐடியாஸ் இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க, அது கொஞ்சம் யோசிச்சு ஷேர் பண்ணுங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. 5 days 5 டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ் அவங்களா பண்றதுக்கு நம்ம இந்த ஐடிக்கு இதுவா இல்ல ஜூம்னா கட் ஆயிடும், கூகுள் மீட் தான் அகைன் நம்ம போகணும். ஸோ கூகுள் மீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் அது யோசிங்க, யோசிச்சு ஏதாவது ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்க. அண்ட் வந்து எஸ் ஸ்ரீவித்யா பேசுங்க மேடம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ மேம். எனக்கு ஒரு டவுட் தான், இந்த சில்ட்ரன் செஷன் எடுக்கிறீங்கல்ல மேம், அதுல நாங்களும் வந்து பாக்கலாமா மேம்? அதுல என்ன மாதிரி நீங்க கான்செப்ட் எடுக்கிறீங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஷியோர் மேடம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். இதுல சில்ட்ரன் செஷன்ல நிறைய பேச்செல்லாம் இருக்காது. நான் ஒரு 5 to 10 minutes கூட பேச மாட்டேன், அவ்வளவுதான் இருக்கும். எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பேன். சும்மா ஒரு 5 minutes மட்டும்தான் பேசுவேன். பாருங்க, நீங்க வரலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ராஜேஸ்வரி மேடம் பேசுங்க. இன்னைக்கு வந்து சரோஜினி மாஸ்டர் வந்து நல்லா அழகா சொன்னாங்க. நேர்மை, பொறுமை, கவனம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதே போல வந்து ராஜேஸ்வரி மாஸ்டர் அவங்களும், ராஜேஸ்வரி தேவி அவங்களும் வந்து சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டோம். அதன் பிறகு வந்து கோமதி மாஸ்டர் வந்து கதையும் சொன்னாங்க, அதுக்கேத்த மாதிரி ஒரு கதையும் சொன்னாங்க. சோ அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மோட்டிவேட் பண்றது முரளி மாஸ்டர் வந்து எல்லாருமே மோட்டிவேட் பண்றது எல்லாமே. எனக்கு இந்த நைட் செக்ஷன் மட்டும் தான் மாஸ்டர் அட்டன் பண்ண முடியுது. பகல் செக்ஷன்லாம் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுனால இப்ப அட்டன் பண்ண முடியல. சோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு உட்காந்து கேட்டேன் நான் எல்லாமே. சோ ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. சோ நம்ம எல்லாரும் பேசியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் யார் வரீங்க இந்த குரூப்ல? இப்போ இருக்கிறவங்கல யாராவது வரீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்வாத்தியா செஷன்ஸ்க்கு நேம் கொடுங்க. யாராவது இன்ட்ரெஸ்டட், நான் ரெடியா இருக்கேன், நான் வரேன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா சொல்லுங்க யாராவது. மேம் யாரும் வரலைன்னா நான் என் நேம் ஆட் பண்ணி பேசுறேன். லாவண்யா வச்சுக்கலாம். இப்போ நியூ மாஸ்டர்ஸ் யாராவது வராங்கன்னா உங்களை கொஞ்சம் ஹோல்ட் பண்றேன். யாரும் இல்லைன்னா நீங்க வந்து நீங்களே வந்து பேசலாம். சோ ஆல்ரெடி 2 times பேசிட்டேன். பிகினர்ஸ் யாரும் வரலைன்னா என் நேம் ஆட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். மாஸ்டர் உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பர் லாவண்யா மேடம் சாட்ல போட்டுறீங்களா? உங்களுக்கு மெசேஜ் பண்றேன் மேம், மெசேஜ் பண்றேன் சார். ஓகே மேம். மேம் நான் கூட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கேன் மேம். ஓகே. ஸ்ரீவித்யா மேடம் நம்பர் இருக்கா சார்? இருக்குமா? சரி, ஓகே. அண்ட் 2 பேரும் நீங்க என்ன தலைப்பு பேச போறீங்கன்றதும் முரளி சாருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகே 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 மாஸ்டர்ஸ், ரொம்ப அழகா இனிமையா இன்னைக்கு வந்து ஒரு நம்ம சுவாத்தியாயம் பார்த்தோம். எஸ் வித்யா மோகன் பேசுங்க. மாஸ்டர் நாங்க இப்ப மித்த செஷன்லாம் கரெக்டா 1 hourனா 1 hour உள்ள போயிடும். 9:30க்கு இப்ப எங்க வீட்டுல நாங்க இப்ப உள்ள போயிட்டு வெளியில வரோம் இல்லைங்க மாஸ்டர். வீட்டுல அப்பதான் டிஃபன் டைம், ஹஸ்பண்ட் வர டைம். சோ இத வந்து நாங்க இப்படி உள்ள போயிட்டு வெளியில வரனால ஒண்ணும் தப்பு இல்லைங்களா? அது ஒண்ணும் எடுத்துக்க மாட்டீங்க. நீங்க வந்து இப்போ
இது சுவாத்தியாயம், நம்ம காதுல கேட்டா போதும். சரிங்களா? நீங்க வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு கூட நீங்க கேட்டுக்கலாம். நான் எந்த செஷன்லயுமே இப்படி போயிட்டு வரவே மாட்டேன், கரெக்டா ஃபுல்லா அட்டெண்ட் பண்றேன். இந்த செஷன் மட்டும்தான் அது மாதிரி பண்றேன், அதனாலதான் கேட்டேன். ஓகே, வேலையா இருக்கும்போது பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆனா அதுவே வந்து அப்படியே வந்து பண்ண வேண்டாம், அதுக்குதான் சொல்றேன். சரிங்க. சரி சார், தேங்க்யூ மாஸ்டர். ஸ்ரீவித்யா மாஸ்டர் நீங்க ஏற்கனவே கொடுத்தீங்க, லாவண்யா மாஸ்டர் நீங்க ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா மாஸ்டர் அத்தியாயம்? ஆமா சார், லாவண்யா யுஎஸ்ஏ 2 தடவை கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணது மேடம் தான் சுவாத்தியாயல ஃபர்ஸ்ட். நீங்க லாவண்யா யுஎஸ்ஏவா நீங்க? ஆமா ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகேம்மா, ஓகே ஓகேம்மா. என்ன சார் மறந்துட்டீங்களா? அப்படின்னா நான் திரும்ப அடிக்கடி வரணும். 3 வீக்ஸ் கேப் எடுத்தேன் சார், என்ன மறந்து. இல்ல உங்களோட ஐடி வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியல. 3 லாவண்யா எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அதனால எந்த லாவண்யன்னு தெரியல, யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஓகேம்மா, இப்ப நீங்க 2 பேருமே ஓல்டு சுவாத்தியாய மாஸ்டர்ஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். மாஸ்டர் நீங்க தவறா நினைக்க வேண்டாம், ஒரு 2-3 மாஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டு வச்சிருக்காங்க, புக்ஸ் கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒருவேளை புது மாஸ்டர்ஸ் அவங்க ஃப்ரெஷ்ஷா வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி மேடம் வந்து புது மாஸ்டர்ஸ்க்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க வராத பட்சத்துல கண்டிப்பா அவங்க 2 பேர்த்த நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேம்மா, தவிர எதை எடுத்துக்க வேண்டாம் சாமி. இது எதுக்குங்க சார் இப்படி கேக்குறீங்க? கஷ்டமா இருக்கு. புதுசா வரவங்க பேசணும், அதுதான் எங்களுக்கு புதுசா சந்தோஷம். வரவங்க சார் யாரும் இல்லைன்னா 5 to 10 minutes தான் பேச போறாங்க. சோ அவங்க எவ்வளவு நேரம் பேசுறாங்கன்றது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. சோ அவங்க 2 பேர் 10 minutes தான் பேச போறேன்னா நம்ம இன்னொருத்தரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து அமிர்தவல்லி அம்மா வந்து நிறைய மோட்டிவேட் பண்றாங்க, பாலாஜி சாரு, அப்புறம் ஐயப்பா பிண்டி சாரு, இவங்க 3 பேருமே வந்து சுவாத்தியாய தரணி எல்லாருமே சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் பண்றதுனால பிளாட்ஃபார்ம் கிடைக்காம, அதே மாதிரி என்ன புக்கு படிக்கிறதுன்னு தெரியாம ஐடியாஸ் கேட்கறாங்க. நிறைய சொல்லி கொடுத்துருக்குது. அவங்க இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல, மண்டே அன்னைக்கு எல்லாம் கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் எவ்வளவு டியூரேஷன் வரும் அப்படின்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சார் நீங்க கேட்டுக்கோங்க. அண்ட் வந்து ரொம்ப அவங்க பேசுறது ரொம்ப தடுமாற்றமா இருக்குன்னா ஒரு half a minute இல்லன்னா 1 minute வாய்ஸ் மெசேஜ் கூட போட சொல்லுங்க. அவங்க என்ன பேச போறாங்கன்றது அவங்க கொஞ்சம் பேசினாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம். ஓகே ஓகே. இல்ல நார்மலா பேசும்போது நல்லா பேசுறாங்கன்னா தேவையில்லை, கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு, என்ன பேசுறது தெரியல, பயமா இருக்கு அப்படின்னாங்கன்னா ஒரு 1 minute ஒரு ஷேர் பண்ணுங்க பேசி அப்படின்னு சொல்லுங்க. அதை கேட்டுட்டு நீங்க அதுல மாற்றங்கள் நீங்க கூட அப்படி கூட சொல்லலாம். ஓகே ஓகே. சரி சார், இது முன்னாடியே சொன்ன மாதிரிதாங்க சார். யாரும் இல்லைன்னா என் பேக்கப் நேமா எப்பயுமே வச்சுக்கோங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அதுக்காக தான் இப்ப சொன்னேன். தேங்க்யூ லாவண்யா. சோ இந்த கோஆபரேஷன் தான் நமக்கு எல்லார்கிட்டயும் தேவை. தேங்க்யூ சோ மச். சோ நம்ம இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். எல்லாருமே வந்து நம்ம அகண்ட தியானத்துல மீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. மாஸ்டர்.